அக்கா நான் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே இல்லக்கா. வேணும்னே அவங்க கூப்பிட்டுதான் என்னை வம்புழுத்தாங்க. உனக்கே தெரியும்லக்கா. எப்படிக்கா என்ன இப்பெல்லாம் பேசுறாங்க? வாய் முறி. வீட்டுக்கு வந்து என் பொண்ணை பத்தி பேச உனக்கு என்ன தராதக இருக்கு? நீங்க வாய முடுக்க. தங்கச்சியை பத்தி இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு என்ன தராதக இருக்குன்னு கேக்குறேன். உன் தங்கச்சி வார்த்தையை பார்த்து பேசிருக்கணும். என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்னு கேட்டேன். என்ன வார்த்தையா? வாயில சொல்றதுக்கே வாய் கூசுது எனக்கு. உங்க தங்கச்சி என்னை பார்த்து வாழா வெட்டின்னு சொன்னா. அக்கா என்னை பத்தி எனக்கு தெரியும் சத்யா, நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். என்னடி உனக்கு இங்க வேலை? கிளம்புடி உன் வீட்டுக்கு. பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு இன்னும் பேசுன்னு பொய் வேற சொல்லுவியாக்கும். என் வீட்டுக்காரி என் பிள்ளையும் சொல்லி வைக்கிறேன் உன்னை பத்தி. அப்பதானே அவங்களுக்கு தெரியும் பேசுற விதமும் நடந்துக்கிற நடவடிக்கையும். இதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாம பேசாதீங்க. என் தங்கச்சி எல்லாம் உண்மையா சொல்றேம்மா, புருஷன் என் கூட இல்ல, நான் வாழ வெட்டியா வீட்டுல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாமா அவ. ஆனா ஏண்டி இப்படி பேசுற? ஆனா அக்கா மாதிரி தானே. அக்காவா? ஏண்டி பாதகத்தி, என் புள்ள பாரு எப்படி மனசு உடஞ்சு அழுகுறான்ட்டு பெரிய வார்த்தையை சொல்லிப்புட்டு. அம்மாவும் பொண்ணு நல்லா நடிக்கிறீங்க. அழுதுட்டு அவங்கதான் வேணும்னே வந்து எங்க வீட்டாளுங்க வம்புழுத்தாங்க. அக்காவை பத்தி பேசினாங்க, எங்க அப்பா பத்தி பேசுறாங்க. எங்க கிட்ட ஒண்ணு இல்லைன்னு வச்சிட்டீங்களா? இதுதான் காசு பண்ண நிறைய புலங்குதுன்ட்டு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன எனக்கு மரியாதை கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போடி. என் தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியே போனா என்ன அவ வீடா? என் வீட்டுக்கே வந்து என் பொண்ணை பத்தி இப்படி பேசுவா? எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு அமைதியா போணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. கழுத்தை புடிச்சு தரத்தன்னு இழுத்து போறக்குள்ளார அவளே வெளியே போக சொல்லு. முடியாது. என்னடி முடியாது? என்னம்மா சத்தமா இருக்கு வெளிய? ஏன் சண்டை போடுறீங்க? ஏன் அத்தை அழுகுறாங்க? எல்லாம் உங்க சித்தி பண்ண வேலைதான். சித்தியா? என்ன சொன்னாங்க? அமிர்தா, யார் இங்க வர சொன்னது? வெளியே போய் விளையாடுன்னு தானே சொன்னேன். என் கூட விளையாட வர மாட்டேங்கிறாமா. போய் டிவி பார்ப்போ. என்னம்மா பிரச்சனை? ஏன் சண்டை போடுறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. உங்க சித்தி எதுக்கு சின்ன பிள்ளை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பதான் நீங்க பேசுனது எல்லாம் உன் பொண்ணுக்கு தெரியணும். தேவையில்லாம ரூமுக்கு வந்து வம்பளுக்காதீங்க. இன்னைக்கு நல்ல நாள். நல்ல நாளா? நல்ல நாள். நானும் பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீ யாரு எங்களை பத்தி பேசுறதுக்கு? வீட்டுல நீ யாருன்னு கேக்குறேன். இந்த வீட்டுல நானும் ஒருத்திதான். அப்புறம் நானும் ஒருத்தியா? அம்மா பேசுறதெல்லாம் பேசினவ அவ. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? பேசுன வார்த்தை விட்டு போயிருமாமா? அம்மா என்னம்மா? அவ சொன்னதை கவனிச்சியா இல்லையா? என்னது? என்னடி சொன்ன? என் தங்கச்சியும் நானும் இந்த வீட்டுல ஒரு ஆளுதான். ஓஹோ, இப்பதான் புரியுது. இதுக்காக தான் அக்காவும் தங்கச்சியும் பிளான் பண்றீங்களோ? என் பொண்ணு இந்த வீட்டோட துரத்தி விட்டுட்டு நீ உன் தங்கச்சி இந்த வீடு நல்லபடியா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிற. எதுக்கு எங்க அம்மாவை திட்டுறீங்க நீங்க? நீ வாய மூடு. நடுவுல வந்து பேசிட்டு ஏன் அம்மா திட்டிங்கன்னு கேக்குற? உங்க அம்மா என்ன பண்ணான்னு தெரியுமா? உங்க அம்மா எல்லாத்துக்கும் நல்லதான் பண்ணுவாங்க. கோயிலுக்கு போயிருந்தப்ப அப்பா கிட்ட தேட்டருக்கு போலாம்ப்பான்னு சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமா, உங்க அம்மா கடை என்ன சொல்லிருப்பா? அபத்தா வாய மூட மாட்டியா நீ? எனக்கு அமிர்தா வாய மூடுங்கிற. அவளையும் பேச விடு. அப்பதான் யாருன்னு என்னன்னு தெரியும் அவளுக்கும். எங்க அம்மா சினிமாக்கு போனா அத்தை வருத்தப்படுவாங்க, வேண்டாம் அப்படின்னாங்க. அதோட யோசிக்கிறாங்களே எங்க அம்மா. போய் எதுக்கு இப்படி திட்டுறீங்க நீங்க? நீ சொல்றது அப்படியே நம்பணும் பாரு. மாவும் போன அப்படி நடிக்கிறீங்க. நடிப்பு. தங்கச்சி வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு எப்படி பொழப்புதெல்லாம் இப்பதான் புரியுது. அக்காவும் தங்கச்சி ஒரே வீட்டுல இருந்துட்டு அரணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மொத்த எல்லாத்தையும் இவங்களே ஹார்ட்டே போல நினைக்கிறாங்க. உங்களுக்கு தான் வாயிலே பேசிக்குவாங்க அரணியை கல்யாணம் பண்ணன்ட்டு. ஆனா அவன் பரணியை தங்கச்சியை காதலிக்கிறாரு. பரணி காதலிக்கிறானா? அதெல்லாம் இல்லவே இல்ல. நீங்களா ஒண்ணு சொல்லி எல்லாம் குட்டை கலப்ப வைக்காதீங்க. நீங்க என்ன சொல்றது? நீ மாமாவே லவ் பண்றாரு. அம்மா உங்க பண்றதெல்லாம் சரியே இல்லம்மா. எப்படியாவது இந்த வீட்டு குடும்பத்தை பிரிச்சு அண்ணையும் அப்பாவையும் நடுத்தரல நிப்பாட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்கம்மா. அப்படி இவங்க பண்ணிடுவாங்களாக்கா? அதான் விட்டு வேணாம். அவங்க தங்கச்சி கூட்டு கலவாணி போல இருக்கு. இதுல என் பையனுக்கு தங்கச்சி வேற தரணுமாக்கும். வேற வேலையே இல்ல. பாக்குற பார்வைக்கு பேசுற பேச்சுக்கும் இவளுக்கு என் புள்ளை வேற கேக்குது. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்காது. வீட்டுல நடக்காதா? அரணிக்குதான் என் தங்கச்சியை பிடிச்சிருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. வீட்டு பெரியவர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். என்னம்மா இப்படி இருக்க? நீ மனசு தொலைக்கிற வார்த்தையால பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ எதுவும் பேச மாட்டியா? இதெல்லாம் பேசி மாலா அக்காவும் தங்கச்சி ஒன்னா இருக்காங்களே, எதையாவது பேசி நம்மளதான் குட்டை கிளப்பி விட்டுருவாங்க. நம்ம ரூமுக்கு போவோம். என்னம்மா நீ எப்படி பேசுற? ஒண்ணு பேசும்போது தெரியல. நான் சுத்தமா நடிப்புன்ட்டு போய் பேச்சு திறந்தாலே போய் என்ன நடிச்சு அம்மா என்ன எப்படிலாம் பேசுறாங்கன்ட்டு. வேண்டாமா உள்ளார போ. உங்ககிட்ட சொன்னேன் பாரு. அப்பா கிட்ட தான் சொல்லிருக்கணும். மருமக பக்கம் தானே இருக்க. ஓ என்கிட்ட பேசாத. அக்காவும் தங்கச்சி நல்லா ஆடுங்க. ஆமா பாட்டை போட்டு ஆடுறோம் பாரு. ஆடுங்கன்னு சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாம் பேசி மாலா. என் பிள்ளையும் அவர் வரட்டும். அதுக்கப்புறம் இருக்கு வீட்டுல நீ இருக்கிறதா இல்ல நான் இருக்கிறதான்ட்டு. என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளை இப்படி அழுக வச்சு போதும் வாங்க விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்க பாட்டுக்கு. பாருடி இந்த இடம் உனக்கு. உங்கள்கிட்ட எல்லாம் பேசி மாலாது. அப்பவே சொன்னேன் அதுகிட்ட ரொம்ப வச்சுக்காதடின்னு. கேட்டியா நீ? இப்பெல்லாம் பேசிட்டு போது பாத்தியா? விடுக்க. அந்த அம்மாக்கு அந்த பொண்ணுக்கு தான் பேச தெரியுமாக்கும். சொல்லாததே சொல்றேன்னு சொல்றாங்க. வீட்டெல்லாம் இப்படியாவா இருப்பாங்க? எப்பப்பா கஷ்டமாக்கா. என்ன பண்றது? வீட்டுக்குன்னு வந்தாச்சு. ஆனா இருந்தா சும்மா நிற்க மாட்டேங்கா. இப்படி பேசுற வாய் அம்மிக்கல்ல போட்டு ஆஞ்சு போட மாட்டேன் நானு. அரணி மாமா மட்டும் கல்யாணத்துக்கு எப்பன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் இருக்கு ரெண்டுக்கும். இருக்கும் போது எங்க அக்கா பத்தி இவ்வளவு தூரம் கோவமா பேசுதுங்க. இல்லக்கா அதெல்லாம் சரியே வராது. இப்பவே எனக்கு முடிவு கட்டி ஆகணும். அம்மாக்கு முத போன் பண்ணுக்கா. ஆமாமா அப்பாக்கு சொல்லுமா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க? யாரு இவளுக்கே தெரியுது. ஏன் மாமியாருக்கு முத மாமாக்கு போன் பண்ணுக்கா. ஏண்டி நீ வேற கடையில வேலையா இருப்பாரு. போன் பண்ணி விஷயத்த சொன்னாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. எப்பதாக்கா மாமாக்கு தெரியுதே? வீட்டுக்கு வருவார்ல அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். வீட்டுக்கு வந்து இந்த கிளை முந்திரி கிட்ட முதிர்ச்சுன்னா என்னக்கா பண்றது? பாத்துக்கலாம் விரி.
என்னக்கா பாத்துக்கலாங்கிற இன்னைக்கு மேல பிரச்சனை தான் பண்றாங்க இவங்க. முடிவே கிடையாதாக்கா? சரி விடு, நீ வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கு கிளம்புறதா? ஆமாடி, நான் சொல்றதை கேளு, நீ வீட்டுக்கு கிளம்பு. என்னக்கா இப்படி சொல்ற? ஏமா சித்தி அனுப்புறேங்கிற? அவங்க என்ன பண்ணாங்க? அவன் வீட்டுக்கு கிளம்புறாப்ல இல்ல. அரணி மாமாட பேசி ஒரு முடிவு எடுக்கணும். நான் பேசிக்கிறேன்டி, போடி முத. எனக்கு ஆசையா உன் வீட்டுக்கு வந்தா போங்கிற. புரியுதா இல்லையா உனக்கு? வீட்டுக்கு போ, சரி, நீ கோச்சுக்காத. எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன். வீட்டுக்கு போ, நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரேன். நல்லா கூட நாளைக்கு வீட்டுக்கு வருவியே. ஓக்கா, நான் இப்படி தூரம் சொல்றேன். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒண்ணுக்கா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாமியார் நாத்தனார் இது வம்பு சண்டைக்கு உங்ககிட்ட வந்துச்சுங்க, வாயை மூடிட்டு சும்மா இருக்காத. என்னன்னு 8 கேள்வி கேளு. ஆமா சரிடி, நான் பாத்துக்கிறேன். எந்த தப்பு பண்ணல. நீ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்காத. பண்ண அவங்களே தைரியமா பேசும்போது அம்மையாக்கு அமைதியா போனோம். நீ தைரியமா பேசு. சரி சரி, நான் பேசிக்கிறேன். சரி, நான் வரேன்க்கா. சரி, போயிட்டு வா. ஒண்ணு, இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு யாருக்கு தெரிய வேணாம். என்னக்கா இப்படி சொல்ற? அப்பா அம்மாக்கு தெரிய வேணாமா? அப்பாக்கு தெரியலனா பரவாயில்ல, அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் இந்த விஷயத்த. வேண்டான்னு சொன்னேன், சொல்லிடாத. நான் சொல்லுவேன்க்கா. நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். பாருமா, அங்க வீட்டுக்கு போனா என்ன இப்பெல்லாம் பேசுறாங்கன்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவேன்க்கா. வேண்டாம் சித்தி, சொல்லாதீங்க. அப்புறம் அம்மாச்சி தான் மனசு வருத்தப்படுவாங்க. ஏன் எங்க அம்மா தொடர்ந்து இப்படி பேசுறீங்க? அஜய், நீ வாய மூடி, என்கிட்ட பேசாத. என்னாச்சு இப்படி பேசுற? நம்ம 2 பேரும் எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். நீ ஏன் சொல்லு, உங்க அம்மா உனக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க. அமிர்தா, இல்லம்மா, அவன்கிட்ட பேசணும்ல. நான் பேசிக்கிறேன். நவுரு. ஜெய், சும்மா நிறுத்துங்க அத்தை. அம்மா வீட்டுல இருக்கு பிடிக்காம இருக்கனால ஒவ்வொருத்தரா இப்படி பேசுறீங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அப்பா வீட்டுல இல்லாதனால அஜய், அப்பெல்லாம் இல்லப்பா. அப்படி எதுவுமே நினைக்கவே இல்ல. உங்க அம்மா தான் ஏதாவது பேசிட்டு கோவப்பட்டு போறாங்க. நல்லா கரெக்டா பண்ணுவீங்க, நல்லா பேசுவீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்லப்பா. அந்த சின்ன பையன் விடு, போ போ, அவனே புரிஞ்சுக்குவான். எதுக்கு எனக்காக பேச வரீங்க? அஜய், ஏன்டா இப்படி பேசுற? இந்த அத்தை உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. ஆமா, பாசம் ஃபுல்லா வேஷம். யாரை வேணா நம்பலாம், ஆனா உங்களை மட்டும் நம்பவே கூடாது. கொஞ்ச நாள் தான் நாங்க வீட்டுல இருப்போம். அதுக்கப்புறம் அப்பாவே வந்து எங்களை கூட்டிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் அஜய், ஏன்டா இப்படி பண்ற? உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லன்ட்டு. அஜய், அப்பெல்லாம் சொல்லாதப்பா. யாரும் என் கூட பேசாதீங்க, எங்க அம்மா கூட பேசாதீங்க. ஆமா, சொல்லிட்டு பாட்டுக்கு அப்பயே அமைதியா இருந்திருக்கணும்க்கா. அப்படி ரூமுக்குன்னு கூப்பிட்ட அப்பவே உன் கூட வந்திருக்கணும். நானும் இந்த வீட்டுல சண்டை ஆயிடுச்சு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. சரிக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு வா. அமிர்தா, சரி சித்தி. அம்மாச்சிட்ட சொல்லாதீங்க. சொல்லல. சரி, வரேன்க்கா. பாத்து போயிட்டு வா. நீங்களும் சித்தி என்ன சொன்னீங்க? அப்பா அப்படி சண்டை போட்டு போறாங்க? அதுவா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அப்புறத்துக்கு சண்டை போடுறாங்க? அப்பையே நான் எது சொன்னாலும் சண்டை போடுவாங்க. எது செஞ்சாலும் எது சொன்னாலும் அவங்க எதிர்மறையா தான் பாப்பாங்க, பேசுவாங்க. அதனாலதான் அப்படி பேசுறாங்க போல இருக்கு. சரிம்மா, விடுமா. நினைச்சு நீ வருத்தப்படாத. உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா என்னென்ன சொல்ல போறாங்களோ தெரியல. என்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு போறாங்களே உங்க அப்பா கிட்ட. அட விடுமா, பாத்துக்கலாம். அதான் நான் இருக்கேன்ல உனக்கு, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? எந்த பிரச்சனையா இருந்தா எனக்கு துணையா இருக்கனாலதான் நானும் ஏதோ சின்ன பிரச்சனைக்கும் உயிரோட இருக்கேன். இல்லனா அட ஏமா இப்படி பேசுற? அம்மா நானே சொல்லிருக்க, நல்லத பாக்கணும், நல்ல விஷயத்த பேசணும்னு சொல்லிருக்க. நீ அப்படி நெகட்டிவா பேசலாமா? பாசிட்டிவா இருமா. அஜய் பிள்ளை என்னை புரிஞ்சுக்காமே இருக்கான். என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது எனக்கும். அத்தை என் மேல எவ்வளவு பாசமா இருப்பான். இப்ப என்னை கண்டாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அட விடுமா, எல்லாம் அத்தையும் அப்பையும் பண்ற வேலையா தான் இருக்கும். 2 பேர் தான் அஜய் கிட்ட ஏதோ 1க்கு 2 சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் அவனும் உன் மேல கோவப்பட்டு போறான். வேற எதுவும் கிடையாதுமா. போக பாரு, அஜய் உன்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருவான். சரி சரி, பாப்போம். இன்னைக்கு பர்த்டே ஆகுதுமா, நீ சோகமா இருக்கலாமா? நல்லா கலகலன்னு சிரிமா. எப்பா, என்கிட்ட இப்படி பேசவே மனசே ஆறி போச்சுடி. அதுக்காக தான் நான் இருக்கேன். அது வேணா உண்மைதான். இன்னைக்கு என்ன செய்யட்டு உனக்கு? என்ன வேணா செய்யுமா. சொல்லு, என்ன செய்யணும்ட்டு. தக்காளி சாதம் செஞ்சு தெரியாமா? தக்காளி சாதமா? ஆமாமா, காயெல்லாம் போட்டு செய்வாங்கல்ல, அது மாதிரி செஞ்சு கொடு. செஞ்சு தரேன். அப்படியே அஜய்க்கு சேர்த்துமா. அஜய்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்யணும். சரிம்மா, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேம்மா. ஆனா சரி விடு, இதே போய் பேசிக்கிட்டு நான் போய் சமைச்சிட்டு இருக்கேன். சரிம்மா. அம்மா, என்னடி? சித்திக்கு பரணி சித்தப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் தெரியுமே, அன்னைக்கு தான் என் தங்கச்சியை பிடிச்சிருக்கு. அதாம்மா, எப்படியோ சண்டையில அத்தைக்கு அப்பைக்கு தெரிஞ்சிருச்சு. இனி என்ன சண்டை வரப்போதோ தெரியல. உங்க அப்பா என்னன்னா சித்தப்பாக்கு சத்தியாவா வேணாங்கிறாங்க. நல்லதே நடக்கும் பாரு. ஓ, வாய் முகூர்த்த பழிக்கட்டும் அப்படியே. சரி, மணியாச்சு, நான் போய் சமைக்கிறேன். சரிம்மா. நீ எனக்காக இந்த வீட்டுல யாரு இருக்கா? நான் சொல்றது யாருமே இந்த வீட்டுல கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அவங்க இஷ்டத்துலதான் ஆடிட்டு இருக்காங்க. இல்ல, எங்க அம்மாவும் என் பேச்சு கூட கேட்க மாட்டேங்குது. சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தனியா பொம்பளை வாழ்ந்துடக்கூடாது, புருஷன் கூடவே இருக்கணும். புருஷன் கூட இல்லாட்டி இப்படிதான் ஊர் உலகம் என்ன வேணா பேசும். ஜெய், அம்மா கூட பேசுப்போ. அம்மா, என்னடா ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க? அழுவாம என்ன பண்ண முடியும்? பேசினவங்க வாயெல்லாம் போய் கேளுமானா அவங்க அம்மாச்சி கேட்க மாட்டேங்குது. நான் கேட்டேலம்மா. நீ சின்ன பிள்ளை, சொல்றதுல அவங்க காது கொடுத்து கேட்பாங்களாக்கோ. பாண்டியம்மா, நீ என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேல. என்னடி பண்ணுவேன்? உனக்காக தானே பேசுறேன். அவங்க தங்கச்சி கூட சேர்ந்து பேசுறாளுங்க. வாயை அடைக்கணுமே 2 பேரும் இப்படி பேசுறாளுங்க. என்னடி பண்ண முடியும்? நீ அவங்க 2 பேரும் இந்த வார்த்தையால குத்தி பேசுனது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக பெத்த அம்மாவா இருந்துட்டு இது கூட எனக்கு கேட்க மாட்டியா நீ? அதான் சொல்லுச்சுல, இன்னைக்கு எங்கேயும் பொண்ணு பார்க்க வேணாம், உன் பெரிய மருமோ தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வச்சலான்ட்டு அப்படியே சாதகமா பேசி முடிக்கிறிய நீயும். அடி ஆத்தாடி அப்பா. அம்மா, நான் போய் விளையாடுறேம்மா. பார்த்து விளையாடு போ. சரிம்மா.
ஒரு நாள் அந்த சத்யா அந்த வீட்டு மருமலா வரதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இப்படிதான் சொல்லுவேன். பின்னாடி அவளதான் மருமலா ஏத்துக்குவ. அவளே தானே சொல்றா நான் பரணியை லவ் பண்றேன், அவனும் லவ் பண்றான்ட்டு. ஆனா பாத்தியாமா பையனும் சேர்ந்துட்டு இந்த வேலையை பண்ணிருக்கான். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. மொத்தம் எல்லாரும் இப்படிதாம்மா இருக்கீங்க. ஆண்டியம்மா எனக்கே தெரியாது பரணி பையன் சத்யா லவ் பண்றது. நல்லா நடிக்காதம்மா நீயும். எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாத மாதிரியே நடிப்பீங்க. உண்மையாலுமே தெரியாது. தாவும் தங்கச்சி எனக்கு வார்த்தையால பேசியிருக்காங்க. அப்புறம் தான் தெரியும் இந்த ஒரு விஷயம்ட்டு. அப்பவே நினைச்சேன் இந்த பாலா போனா சத்யா அடிக்கடி வீட்டுக்கு வராளே, இந்த மாமா மாமான்னு கொஞ்சி பேசுறாளேன்னு நினைச்சேன். யதார்த்தமா பேசுறான்னு நினைச்சா இப்பதான் புரியுது சூழ்ச்சகமா எல்லாம் நடக்குதுன்ட்டு. சூழ்ச்சகமாலாம் நடக்கல, வெளிப்படையா உனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நடக்குது. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதுன்னு. நீ நம்ப மாட்டியா? சும்மா நிறுத்துமா. எனக்குன்னு யாரு இருக்கா? ஏன்டி இப்படி பேசுற? இருக்கேன்டி உனக்கு. அம்மா நான் இருக்கேன். உன்னை எது சொன்னாலும் நானும் சும்மா விட மாட்டேன். அம்மா பாத்தேல இப்பதான் என்னடி பண்றது. இப்ப வேணா தாவும் தங்கச்சியும் நான் பேசுறதுக்கு ஜெயிச்ச மாதிரி ஆகலாம். ஆனா உங்க அப்பா கிட்டயும் உங்க அண்ணன் கிட்டயும் இந்த விஷயமா நான் சொல்லி வைக்கல. என் பேரு கனகா கிடையாது. கனகாவா கனகா. அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன்னா உன்னை கற்பூரவளின்னு மாத்திடுவேன் பாத்துக்கோ. அடியே நான் தான் சொல்றேல, உனக்கு ரெண்டா மாட்டி விட்டு உன் அண்ணி இந்த வீட்டோட துரத்தி உள்ள. என் பேரு சும்மா நிறுத்துமா. இதை ஏன் சொல்லிட்டு இருப்ப? அப்பா கிட்ட அதை சொல்லிடுவேன், அண்ணன் கிட்ட இதை சொல்லிடுவேன்ட்டு எல்லாம் பீலா போடுவேன். கடையை முடிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாயை முடிட்டு பம்மிட்டு தான் உட்காந்துருப்ப. இதை பத்தி எனக்கு தெரியாது. சும்மா என்கிட்ட பேசலான்ட்டு பேசிட்டு இருக்காதம்மா. எனக்கே தலையை வலிக்குது, நான் படுக்கணும். இனி தனியா இருக்க விடு. உன் கூட எப்பவுமே நான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். நான் பேசுறேன் போமா நீ முத. பாண்டியம்மா பேசாதம்மா நீ. சரி ஓ மனசு ரணமா இருக்கனால நீ இப்படி பேசிட்டு இருக்க. மனசு அமைதியாகட்டும், அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசிக்கிறேன். தலையை வலிக்குது நீல, படுத்து தூங்கு. அம்மா அப்புறமே வரேன். அம்மா என்னடி மருமவ பிறந்த நாளைக்கு சேலை சுடிதார்ல புதுசா எடுத்துச்சாமே, எடுத்துருப்பா. எனக்கும் வேண்டுமா? வேண்டும்னா என்கிட்ட கேளு, காசு தரேன் வாங்கிட்டு போ. அதுக்கு என்ன அப்ப? எவ்வளவு வேணுமோ கேளு, அம்மா தாரேன் உனக்கு. சரிம்மா. எதை நினைச்சு புலம்பிட்டு இருக்காத, பாடு பாப்போம். அப்பா கடையை விட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்க அவளுக்கு ஆட்டம். முன்னாடி ஒரு வார்த்தை கேட்கணும். அந்த சத்யா பிள்ளைய லவ் பண்றேன்னு கேட்டுட்டு சொன்னா அவனுக்கு ஒரு டோஸ் தான். ஊன்னு சொல்லினா அமைதியா போயிடணும். சத்யா பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லுது, இதுல இன்னமும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கு பாரு. போமோத இப்ப என்னடியாச்சு? என்னமோ பைத்தியம் முடிச்சு போல இருக்கு இவளுக்கு. என்ன அம்மானு ஒட்டிக்கிட்டு பேசுறது, இல்லனா தூரமா போய் உட்காந்துக்கிறது. ஓ என்னமோ பண்ணு, நிம்மதியா விடு. நான் போய் வெத்தலை பார்க்க போனோம். நீ அதுக்கு தான் லாய்க்கு. வெத்தலை பார்க்க போலன்னா அவ்வளவுதான். உனக்கு என்ன பண்றது? போட்டு பழக்கமாயிடுச்சு, எதுவும் முடிய மாட்டேங்குது. வெத்தலை பார்க்க போட்டாதான் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். போய் என் வேலையை பாக்குறேன்.